من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وفي الأرض قطع متجاورات وجنات من أعناب وزرع ونخيل صنوان وغير صنوان يسقى بماء واحد ونفضل بعضها على بعض في الأكل إن في ذلك لآيات لقوم يعقلون. وقال رسول الله صلى الله عليه وسلم: لو توكلتم حق توكله لرزقكم كما يرزق الطير خذوا حمارا ودوحانا أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்குரிய கண்ணுக்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியர்களே, கணவான்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய உலமா மாணவ நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மிகப்பெரிய அருளின் காரணமாக, அவருடைய பெரிய கருணை கிருபையின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனுடைய வஹீயுடைய கல்வி கற்பதற்குரிய அந்த கூட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை சேர்த்திருக்கிறார் என்றால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருளாக, கருணையாக, கிருபையாக கொண்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அடியார்களுடன் எந்த அளவுக்கு இரக்கம், கருணை வைத்திருக்கிறான் என்றால் உலகத்தில் வேறு எந்த ஒரு மஹ்லூக்குடனும் படைப்புடனும் இந்த அளவுக்கு கருணையோ இரக்கமோ கொண்டதில்லை. அந்த அளவு மனிதர்களுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கம் வைத்திருக்கிறான், கருணை கொண்டிருக்கிறான். இந்த மனிதனுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த விதமான தீங்குகளோ, ஆபத்துகளோ, சோதனைகளோ ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மற்ற அனைத்து உயிரினங்களும் தங்களுக்காக மிருகங்கள் தங்களை அர்ப்பணம் செய்கிறது என்பதற்காக, பறவைகள் தங்களை அர்ப்பணம் செய்கின்றது என்பதற்காக, அதுபோன்று உலகத்தில் எந்த ஒரு வஸ்துவை நாம் எடுத்துக் கொண்டாலும் அவைகள் ஒவ்வொன்றும் தங்களை அர்ப்பணம் செய்கின்றது மனிதர்களுக்காக. மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பொழுது பெரிய பிரபஞ்சத்தை வைக்கிறார். ஆனால் பார்க்கலாம், அல்லாஹுடைய மக்லூக் படைப்பினங்களில் அல்லாஹுவை மிகவும் கொஞ்சமாக ஞாபகம் செய்யக்கூடிய படைப்பு மனிதன் என்றால் மிகையாகாது. அந்த மனிதனை தவிர்த்து உலகத்தில் உள்ள மற்ற அனைத்து வஸ்துக்களும் படைப்புகளும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்து கொண்டே இருக்கின்றது. அவனுடைய புகழை, துதியை பாடிக்கொண்டே இருக்கின்றது. எந்த ஒரு வஸ்துவும் அவனுடைய துதியை பாடாமல் இல்லை, அவனுடைய புகழை சொல்லாமல் இல்லை. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றார்: وَإِنْ شَيْءٍ إِلَّا يُسَبِّحُ بِحَمْدِهِ وَلَكِنْ لَا تَفْقَهُونَ تَسْبِيحَهُمْ. இந்த உலகத்துல இன்னை ஞாபகம் செய்யாத எந்த ஒரு வஸ்துவுமே இல்லை. அது வானமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், சூரியன் சந்திரனாக இருக்கலாம், நட்சத்திரங்களாக இருக்கலாம், அல்லது பெரும் பெரும் மலைகளாக இருக்கலாம். உலகத்தில் உள்ள அனைத்து மரங்கள் கூட, மிருகங்கள் கூட அல்லாஹ்வை சஜிதா கூட செய்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் இன்னொரு தர கூறுகின்றான்: அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த் வஷம்ஸு வல் கமர் வன் நுஜூமு வல் ஜிபாலு வஷ்ஷஜரு வத்தவாப் وكثير من الناس وكثير حق عليه العذاب وإن يهن الله فما له من مكرم إن الله يفعل ما يشاء. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலையா, வானத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரங்கள், மிருகங்கள், பறவைகள், அதிகமான மனிதர்கள் என்னை ஞாபகம் செய்வதை, எனக்கு சஜிதா செய்வதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான். ஆக உலகத்துல அல்லாஹ்வை ஞாபகம் செய்யாத எந்த ஒரு வஸ்துவுமே இல்லை. ஆனால் மனிதர்களில் மிக கொஞ்ச பேர் தான் அல்லாஹ்வை ஞாபகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக பெரிய ஒரு கூட்டம் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
முஸ்லிம்களில் மிகச்சிறிய ஒரு கூட்டம் தான் அதற்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடந்திருக்கின்றார்கள். முஸ்லிம்களில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களால் பார்ப்பதால் மாறு செய்கிறார்கள், கேட்பதால் மாறு செய்கின்றார்கள், பேசுவதால் மாற்றம் செய்கின்றார்கள், சாப்பிடுவதால் மாற்றம் செய்கின்றார்கள். ஏன் அவர்களுடைய சிந்தனைகளால் கூட அல்லாஹ்வுக்கு மாற்றம் நடந்து கொண்டே இருக்குது. இருந்தாலும் அல்லாஹ் ஆத்திரப்படுவதில்லை, அல்லாஹ் அவசரப்படவில்லை. மனிதர்கள் தான் ஆத்திரப்படுவாங்க, அவசரப்படுவாங்க. ஆனா உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளை அல்லாஹ் ஒவ்வொரு வினாடியும் துணுக்கிக் கொண்டே இருக்கின்றான். எங்களை ஸ்ரீலங்காவில் இப்ப பகல், அமெரிக்காவில் இப்பொழுது இரவாக இருக்கும். இன்னும் ஒரு நாட்டுல பகல் 2 மணியா இருக்கும், இன்னும் ஒரு நாட்டுல காலை 7 மணியாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வினாடி முழு உலகத்தில் உள்ள மக்கள் என்ன செய்கிறார்கள் அவைகளை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். என்ன பேசுகின்றார்கள் அவைகளை அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கின்றான். அவனுக்கு உலகத்தில் உள்ள எதுவுமே மறையாது. ஒரு வானம் அடுத்த வானத்தை பார்ப்பதை மட்டும் அல்லாஹ்வுக்கு திரையாக ஆகாது. ஒரு பூமி அடுத்த பூமியை பார்ப்பதை மட்டும் அவனுக்கு திரையாக ஆகாது. ரகசியம் என்பது அவனுக்கு பகிரங்கமும் தெளிவானது, ரகசியமும் தெளிவானது. அவனுக்கு மறைவு என்பது உலகத்தில் இல்லை. لا يعزب عن ربك من مثقال ذرة في الأرض ولا في السماء. முஹம்மது எங்களுடைய ரப்புக்கு வானத்தில் உள்ளவைகள்ல பூமியில் உள்ளவைகள்ல எதுவுமே அவனுக்கு மறையாது. அனைத்தையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய அனுமதியை கொண்டு, அவனுடைய உத்தரவை கொண்டு இந்த முழு உலகமும் உலகத்துள்ள வஸ்துக்களும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவைகளை இயக்குகின்றான். வானத்தை இயக்கிறவன் அல்லாஹ், பூமியை இயக்கிறவன் அல்லாஹ், சூரியனை சந்திரனை நடத்தாட்டிக் கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹ், அவைகளில் பிரகாசத்தை ஒளியை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ். இதே சூரியன் ஒரு நாளைக்கு பந்தை கொண்டு ஆகிவிடும். கயாம நாளுக்கு மிக அன்பான காலத்தில் இவ்வளவு பெரிய இந்த சூரியன் அது சுடர் இழந்து போய்விடும், ஒளி இழந்து போய்விடும். இவ்வளவு பெரிய சூரியன் இதற்கு பிற அது பெரிய ஒரு பந்தை கொண்டு ஆகிவிடும். இவ்வளவு பெரிய வானம் இருந்து தூள் தூளாக ஆகிவிடும். நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து கீழே வீழ்ந்துவிடும். ஆடுமாறு ஒட்டகைகள் கால்நடைகள் கவனிப்பாரற்று ஆங்காங்கே வீதிகளிலும் தெருக்களிலும் அழைத்து திரிந்து கொண்டிருக்கும். கடலுடைய நீர் கொதித்து கொந்தளித்துக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். வானம் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டுல, பூமி அல்லாஹுடைய கட்டுப்பாட்டுல, முழு உலகத்தில் உள்ள அனைத்தும் அல்லாஹுக்கு விரும்பியே கட்டுப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் வழக்கில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வானத்தையும் பூமியை பார்த்து சொன்னான், நீங்க விரும்பி எங்களுக்கு வழிபடுங்க, அல்லது விருப்பம் இல்லாத நிர்பந்தமா நீங்க எங்களுக்கு வழிபடுங்க. காலதா அத்தைநாதா, நாங்கள் விரும்பியே உனக்கு வழிபட்டு விட்டோம். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய எந்த ஒரு வஸ்துவும் உலகத்தில் இல்ல, மனிதர்களை தவிர. ஆனாலும் இவ்வளவு மாறு செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை, இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை, தவறுகளை பார்த்து இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் வானமும் கேட்கின்றது, பூமியும் கேட்கின்றது. ஒவ்வொரு நாளும் வானம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றது, யா அல்லாஹ், எனக்கு கீழால் இந்த மனிதன் செய்யக்கூடிய பாவங்களை என்னால் பார்த்துக் கொள்ள முடியாது, நீ அனுமதி தந்தா இந்த மனிதர்களை நான் அழித்து விடுகின்றேன். ஒவ்வொரு நாளும் கடல் கேட்கின்றது, யா அல்லாஹ், எனக்கு மேலால் மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த பாவங்களை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது, நீ அனுமதி தந்தா நான் அழித்து விடுகின்றேன். வானமும் பூமியும் கடல்களும் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், அதை நீங்க படைச்சா அவைகளை நீங்க தந்தீங்க, அவைகளை நீங்க படைக்கல, அவர்கள் என்னுடைய படைப்பினங்கள், அதனால என்னுடைய படைப்ப என்னிடத்தில் விட்டுருங்க, நான் அவர்களை கவனித்துக் கொள்கின்றேன், நான் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவைகளுக்கு கூறிவிடுகின்றான். அந்த அளவுக்கு பூமியில அநியாயங்கள், அட்டூழியங்கள், அட்டகாசங்கள், பாவமான குற்றமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவைகள் அனைத்தும் இருக்க மனிதனுக்கு செய்யக்கூடிய அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறான். உணவுடைய தேவையை பூர்த்தி செய்கிறான், உடையுடைய தேவையை பூர்த்தி செய்கின்றான், காற்றுடைய தேவையை பூர்த்தி செய்கின்றான், வீட்டுடைய தேவையை பூர்த்தி செய்கிறான். என்னென்ன
தேவைகள் இருக்கின்றனவோ அவனுக்கு மருந்துடைய தேவை, சுகாதாரத்துடைய தேவை, வேறு என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ அந்த அனைத்து தேவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறான். நாம் அவனை மறந்தாலும் அவன் எங்களை மறப்பதில்லை. நாம் அவனுக்கு கட்டுப்படாமல் வழிபடாமல் நடந்தாலும் அவன் நமக்கு தரக்கூடிய உணவில், அவன் நமக்கு தரக்கூடிய உணவுகளில், ஒத்தாசைகளில் எந்த குறைவையும் செய்வதில்லை. அல்லாஹ் அவைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றான். அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்து அவைகளுக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் மனிதர்கள் என்ன, உலகத்தில் எந்த ஒரு மிருகம் கூட மிச்சமாக இருக்கார். மனிதர்களுடைய அநியாயத்திற்கு பகரமாக அவர்களை அல்லாஹ் பிடிக்க நாடிவிட்டான் என்றால் பூமியில எந்த ஒரு உயிரினமும் இருக்காது, எந்த ஒரு மிருகமும் பறவையும் இருக்காது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அந்த அளவுக்கு பாவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்கள் மீது இரக்கம் கொண்டு கருணை கொண்டு எப்படியாவது இவர்கள் தெரிந்தோனும், எப்படியாவது இவர்கள் நல்லவர்களாக மாறணும், இவர்களுடைய வாழ்க்கையுடைய திசை திருப்பப்படணும், இவர்கள் தைரியத்திலிருந்து நேர்வழிக்கு வந்துவிட வேண்டும், இருட்டிலிருந்து இவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும், பலாலத்திலிருந்து இவர்களை ஹிதாயத்திற்கு கொண்டு வர வேண்டும், நரகத்துடைய பாதையிலிருந்து சுவர்க்க பாதைக்கு எட்டிச் செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எத்தனையோ ஏற்பாடுகளை செய்கின்றான். அதற்காக வேண்டி அவருடைய பல திட்டங்கள் அதன் உடத்தில் சீக்கிரத்தீரா அதனுடையவரை உன்னுடைய விடயத்தில் நான் கட்டம் கட்டமாக பல ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருந்தேன். மனிதனுடைய உடலுடைய அமைப்பில் பல ஏற்பாடு, அவனுடைய உணவுக்காக வேண்டிய பல ஏற்பாடு, அவனுடைய நீருக்காக வேண்டிய பல ஏற்பாடு, அவனுடைய பழங்களுக்காக வேண்டிய பல ஏற்பாடு. அல்லாஹ் கூறுகின்றான், உடத்தில் சீக்கிரத்தீரா உன்னுடைய விடயத்தில் கட்டம் கட்டமாக நான் பல ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருக்கின்றேன். நீருக்குரிய ஏற்பாட்டை அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செய்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், وَفِي الْأَرْضِ قِطَعٌ مُتَجَاوِرَاتٌ وَجَنَّاتٌ مِنْ أَعْنَابٍ وَزَرْعٌ وَنَخِيلٌ صِنْوَانٌ وَغَيْرُ صِنْوَانٍ يُسْقَى بِمَاءٍ وَاحِدٍ وَنُفَضِّلُ بَعْضَهَا عَلَى بَعْضٍ فِي الْأُكُلِ. பூமியில ஒன்றுடன் ஒன்று சேர்ந்த இணைந்த பல நிலங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. திராட்சையுடைய பல தோட்டங்கள், விவசாய பயிர்கள், ஈர்த்த பழங்களுடைய பல மரங்கள், சின்வானும் குலைகள் உள்ள குலைகள் கிளைகள் இல்லாத பல ஈர்த்த மரங்களை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். அவைகள் அனைத்திற்கும் ஒரே மாதிரியான நீர்தான் புகட்டப்படுகின்றது. எமது நாட்டில் இத்தனை வகையான பழங்கள், இத்தனை வகையான காய்கறிகள், இத்தனை வகையான விவசாய பயிர்கள், ஒரே வகையான நீர். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அவைகளுடைய சுவைகளில் ஒன்றை விட மற்றொன்றை நாம் வித்தியாசமாக ஆக்கியிருக்கின்றோம், சிறப்பாக ஆக்கியிருக்கின்றோம். வாரத்திலிருந்து ஒரு நீர் தான் விடுகின்றது. அது எப்படியில் முடிந்தால் வேறொரு சுவை, தோழப்பழத்தில் முடிந்தால் இன்னும் ஒரு சுவை, வாழைப்பழத்தில் விழுந்தால் வேறு ஒரு சுவை, கொய்யாப்பழத்தில் விழுந்தால் வேறொரு டேஸ்ட். அதே நீர் மரத்தில், அதாவது மலரின் மீது விழுந்தால் அங்கே வாசனை வருகின்றது. அதே நீர் பாம்பு தேர் குடித்து விட்டால் அங்கே விஷம் உருவாகின்றது. அதே நீர் மாடு குடித்து விட்டால் அங்கே பால் உருவாகின்றது. அதே நீர் பூமியிலே விழுந்து விட்டால் அங்கே ஊற்றுக்கள் உருவாகின்றது. ஒரே வகையான நீர் அல்லாஹ் ஊற்றுக்கணக்கான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். வேளாண் பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய ஏற்பாடு நீருக்காக வேண்டி வானத்திலிருந்து அந்த நீரை இறக்கி வைப்பதற்கு அவன் தான் மேகங்களை இழுத்துக் கொண்டு வருகின்றான். ثم يؤلف بينه ثم يجعله ركاما فترى الودق يخرج من خلاله. நீங்கள் நினைக்கலையா, நீங்க பார்க்கலையா, அல்லாஹ் தான் ஏகத்தை இழுத்துக் கொண்டு வருகின்றான், அவைகளை சேர்க்கின்றான், அவைகளை ஒன்றுடன் ஒன்று இணைக்கின்றான். பின்னால் அவைகளுக்கு மத்தியிலிருந்து அந்த நீர் வடித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அந்த நீர் கொஞ்சம் பூமிக்குள்ள அதன பாதாளத்துக்கு சென்று விட்டது என்று சொன்னால் முழு மனிதர்களால் சேர்ந்தாவது நல்ல மதுரமான நீரை கொண்டு வர முடியுமா? قل أرأيتم إن أصبح ماؤكم غورا فمن يأتيكم بماء معين. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் அருந்தக்கூடிய இந்த நீர் அது பூமியுடைய அதர பாதாளத்திற்கு சென்று அது அடியோடு ஒத்திவிட்டது என்று சொன்னால் யாரால் முடியும்? நல்ல
எங்களை ஏதோ உலகத்திற்கு வந்தோம், படித்த காலத்துல படிச்சுட்டோம், எங்களை புள்ளகளை ஊற வச்சுட்டோம், நல்லூராக செஞ்சிடும், வியாபாரத்தை செய்யறோம், விவசாயம் செய்யறோம், திருமணத்தை முடித்து குழந்தைகளை பெற்று குடும்பம் நடத்தி வாழ்ந்துட்டோம். ஏதோ வசதி போட்ட நேரத்துல கொஞ்சம் அமல செய்யறது, கைபாத செய்யறது, விக்கிரி செய்யறது, ஏதோ உலகத்திலே முடிந்ததை செஞ்சுட்டோம் என்று சொல்வதற்கு இவ்வளவு பெரிய அல்லாஹ் ஏற்பாட்டை செய்யல. மாற்றமாக அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாட்டை செய்தது என்ன? இந்த இஸ்லாமியர்கள் மனிதர்கள் முதலாவது அவர்கள் உண்மையான முஸ்லிம்களாக வாழ வேண்டும். அதன் பின்னால அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவர்கள் இஸ்லாமிய முறைப்படி வாழ வேண்டும். இவர்களுடைய இஸ்லாமிய காற்று நூற்றுக்கணக்கான அல்ல, ஆயிரக்கணக்கான அல்ல, கோடிக்கணக்கான அந்நியவர்கள் இஸ்லாத்திற்குள் அன்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு இவ்வளவு பெரிய கண்ணியத்தை தந்திருக்கின்றான், இவ்வளவு பெரிய அந்தத்தை தந்திருக்கின்றான், இவ்வளவு பெரிய சிறப்பையும் உயர்வையும் மலக்குமார்கள் கூட நம்முடைய சுதந்திரத்திற்காக வேண்டி ஏன் அல்லாஹ் படைத்திருக்கிறான். மலக்குமார்கள் கண்ணியமானவர்கள், கௌரவமானவர்கள், பாவம் செய்யாதவர்கள், அவர்களால் பாவத்தை நினைத்து கூட பார்க்காதவர்கள். அந்த மலக்குமார்கள் கூட மனிதனுடைய குடும்பத்திற்காக வேண்டி, மனிதனுடைய பணிகளுக்காக வேண்டி, மனிதனுடைய உணவை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி, அவனுடைய நீரை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய மலக்குமார்களை கூட அல்லாஹ் மனிதனுக்காக வேண்டி படைத்திருக்கிறான் என்றால் மனிதன் அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய ஒரு நோக்கத்தை, குறிக்கோள, லட்சியத்தை முன்னால வைத்து அதை விளங்க வைப்பதற்குத்தான் எத்தனை ரசூல்மார்கள், லட்சக்கணக்கான நபிமார்கள், 300க்கு ஏற்பட்ட ரசூல்மார்கள், அவர்கள் எத்தனை துன்பங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சோதனைகளை அந்த நபிமார்கள் எதிர்நோக்கினார்களே. இந்த நபிமார்கள் இவ்வளவு பெரிய சோதனைகளை, இவ்வளவு பெரிய கஷ்டங்களை, இவ்வளவு பெரிய சிக்கல்களை எதிர்நோக்கி என்னால் அனுப்பப்பட்ட இந்த தீரை இந்த மனித சமுதாயத்திற்கு எட்டி வைக்க வேண்டும். இவ்வளவு சோதனைகளை சகிக்கூடிய வேளையில் இந்த தீன் பொறுமதியானதாக ஆகும் எந்த நோக்கில தான் அல்லாஹ் நபிமார்கள் அவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்தார். ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒவ்வொரு வகையான சோதனை. ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நோயுடைய சோதனை, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சியுடைய சோதனை, ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய விரோதி பரவுடைய சோதனை. இப்படியே நாம் பார்க்கலாம் என்றால் நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வகையான சோதனைகளை கொடுத்து இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தான். ஏன்? என்னுடைய தூய்மத்துவத்தில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்களா, அவர்கள் பின்வாங்குகின்றார்களா, அவர்கள் தயக்கம் காட்டுகின்றார்களா என்று அவர்களை பார்த்து இன்னும் அவர்களுடைய அந்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்துவதற்காக பலவிதமான சிக்கல்கள், பலமான பிரச்சனைகள். ஏன் நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களே ஹதீஸ்ல சொல்வார்கள், லகத் ஊதிது பில்லாஹ் வமா யுலா அஹதுன், லகத் உஹித்து பில்லாஹ் வமா உஹிகாஃபு அஹதுன். நான் நோதினை செய்யப்பட்ட மாதிரி உலகத்துல வேறு யாரும் நோதினை செய்யப்படல. நான் பயமுறுத்தப்பட்ட மாதிரி உலகத்துல வேறு யாரும் பயமுறுத்தப்படல. அந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு நோதின, அந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு பயம். காப்பிர்களே சொல்லுவாங்க, وقال الذين كفروا لرسلهم لنخرجنكم من أرضنا أو لتعودن في ملتنا. ரசூல்மார்களை பார்த்து சொல்லுவாங்க, நாங்கள் இன்று உங்கள் இந்த ஊரை விட்டு நாடி கடத்தி விடுவோம், அல்லது நீங்க எடுத்துக்கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்துடைய பிரச்சாரத்தை விடணும், உங்களுடைய இந்த மார்க்கத்தை விட்டுடும் என்று கேட்கக்கூடிய அளவுல பலவிதமான சோதனைகள். நபி அவங்க அதற்குடைய வீட்டு உட்கார்ந்து கொண்டு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய சஹாபாக்களுடன் ஆலோசனை செய்கிறார்கள், மசூரா செய்கிறார்கள். அபூ ஜஹலுக்கு யாரு தாவத் கொடுக்கிறது, அபூ லஹபை யாரு அழைக்கிறது, அபூ சுஃபியானை யாரு சந்திக்கிறது, எங்கு சந்திக்கிறது, என்ன பேசுறது, எந்த நேரத்தில் பேசுறது, எப்படி எப்படி நடந்து கொள்வது. நபி அவர்களோ அவர்களுடைய வீட்டு உட்கார்ந்து கொண்டு அந்த முழு காப்பிர்களுடைய இதாயத்திற்காக மசூரா. ஆனா தாருல் நதுவா என்ற சபையில் உட்கார்ந்து கொண்டு காப்பிர்களுடைய பெரும் பெரும் தலைவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள், மசூரா செய்யறாங்க. நபி அவர்கள் செய்வது யாரு, நபி அவர்களை ஜெயிலில் அழைப்பது எப்படி, நபி அவர்களை நாடு கடத்துவது எப்படி, நபியுடைய வீட்டுக்கு முன்னால அசிங்கங்களை கொண்டு போய் போடுவது யாரு, நபி அவர்கள் தொடக்கூடிய வேலையில அவர்களுடைய முதுகல அந்த ஒட்டக குடலை கொண்டு வந்து கொட்டுவது யாரு, நபி அவர்களோ அந்த காப்பிர்களுடைய ஹிதாயத்திற்காக மசூரா. அதே காப்பிர்கள் மறுமுறையில் நபி அவர்களை அழிப்பதற்காக, ஒழிப்பதற்காக, பூண்டோடு தீர்த்து கட்டி விடுவதற்காக ஆலோசனை.
முகம்மது உங்களுக்கு அவங்க சதி செய்யறாங்க, உங்களை கொலை செஞ்சிடணும், உங்களை நாடு கடத்திடணும், உங்களை ஜெயிலில் அழைக்கிறோம் என்று அவர்கள் ஆலோசனை செய்கின்றார்கள். அவர்கள் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். சதிகாரனுக்கெல்லாம் மிகப்பெரிய இறுதி பலனை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அந்த அளவுக்கு சோதனைகள், பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒரு விதமான சோதனை, தன்னுடைய காவல்களால விரோதிகளான மறுமுறை சோதனை, வறுமை வேறொரு சோதனை, நோயின் மூலமாக இன்னும் ஒரு சோதனை, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள மிக முக்கியமான உறுப்பினர்களுடைய பிரிவு, அதன் அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். அதே மாதிரி அபூ தாலிப் அவர்கள் வஃபாத்தாகி விடுகின்றார்கள். அப்துல் முத்தலிப் அவர்கள் வஃபாத்தாகி விடுகின்றார்கள். இப்படி குடும்பத்திலே உள்ள நபி அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்களுடைய வஃபாத்தின் மூலமாக நபி அவர்களுக்கு அந்த காலத்தில் தான் நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, மக்காவை விட்டும் கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. ஷாபி அபி தாலிப் என்ற ஒரு கணவாய் இருக்குது. அந்த கணவாயில கிட்டத்தட்ட சரித்திரத்தில் வருது 2.5 அல்லது 100 வருஷம் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. ஹஜ்ஜுக்கு போனவர்கள் இது தெரியும். எங்களை நாட்டுடைய வெயில விட அந்த அரேபிய நாட்டுடைய வெயில் ரொம்ப பயங்கரமானது, ரொம்ப கஷ்டம். இப்பதான் மினால எல்லாம் கூடாரங்கள்ல கூலர் போட்டிக்கிறாங்க, ஏசி போட்டிக்கிறாங்க, பெயில் போட்டிக்கிறாங்க. ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2.5 வருஷம் ஒரு மலையுச்சியில கல்லு பாறைக்கு மேலால 2.5 வருஷம் காலத்தை கழிச்சாங்கன்னா அந்த நபியுடைய நாட்கள் எப்படி கழிஞ்சிருக்கும்? சரி, நல்ல முறையில சாப்பிடறதுக்கு உணவு இருச்சாங்க இல்ல, குடிக்கிறதுக்கு நீர் இருச்சாங்க இல்ல, மக்கால காபத்துல்லாவுல ஒரு நோக்கீட்டை தொண்டு விட்டுட்டாங்க. அந்த முகம்மதை யாரும் சந்திக்கவும் கூடாது, அவர்களில் யாரும் மக்காவுக்கு வரவும் கூடாது, அவர்களுக்கு யாரும் எதையும் விற்கவும் கூடாது, அவர்கள் எதையும் வாங்கவும் கூடாது, அவர்களுடன் எந்த தொடர்பும் வைக்கக்கூடாது என்று கருத்துப்பட பலவிதமான கண்டிஷன்களை உள்ளடக்கிய என்ன செஞ்சாங்க, ஒரு அட்டவணையை காபத்துள்ளால தொங்க விட்டாங்க. கிட்டத்தட்ட 2.5-3 வருஷம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டாங்க. அந்த படையில தான், அந்த ஜமாஅத்துல தான் அதில் சாதிம் நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், அந்த கடுமையான பசுடைய காலத்துல நான் அப்படி இரவுல திருநீர் கழிக்க சென்று கொண்டிருந்தேன். என்னுடைய கால் என்னமோ பட்ட மாதிரி இருந்தது. அதை எடுத்து பார்த்து ஒரு மிருகத்துடைய தோல் துண்டு, மிருகத்துடைய ஒரு தோல் துண்டாக இருந்தது. எனக்கு கடுமையான பசி. நான் என்ன செய்தேன், அந்த தோல் துண்டை கொஞ்சம் சுத்தமாக்கி அதை கழுகி அதற்கு பின்னால் நெருப்புல போட்டு சுட்டு அதற்கு பின்னால அதை நல்ல தூள் பண்ணி பவுடர் ஆக்கி அந்த பவுடரை ஒரு கொஞ்சம் தண்ணியால போட்டு குடித்து 3 நாள் வரைக்கும் என்னுடைய உணவு அந்த தண்ணி கிளாஸ் மாத்திரம். அந்த அளவு கஷ்டப்பட்ட ஆரம்பத்தில் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய நபித்தோர்களும் இந்த தீன் கியாமத் நாள் வரைக்கும் மக்களுக்கு போய் சேரணும், எல்லா மக்களுக்கும் இந்த ஈமானுடைய செல்வம் கிடைக்கணும், தீனுடைய செல்வம் கிடைக்கணும், ஹிதாயத்துடைய பாக்கியம் கிடைக்கணும். நாளை கியாமத் நாள்ல கபர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு சஞ்சலம் இருக்கும். என்ன சஞ்சலம் என்று சொன்னா, நான் திரும்பி வீட்டுக்கு வரணும், என்னுடைய மனைவியை சந்திக்கணும், என்னுடைய அன்பு குழந்தைகளோடு நான் என்னுடைய அளவலாக வேண்டும், அவர்களோடு கொஞ்சி குழாக வேண்டும், அல்லது என்னுடைய தாலி துணிகளை பார்த்துவிட்டு வர வேண்டும் என்ற இந்த ஆசை இல்ல. அனைத்து காதல்களுக்கு இல்ல, ஒரே ஒரு ஆசை இல்ல, உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு ஈமானுடைய செல்வம் கிடைக்கிறது. பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, காதல்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலை என்ன, உலகத்தில் நாங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்களுக்கு ஈமானுடைய செல்வம் கிடைக்கலே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்கல கணப்படுவார்கள். குர்ஆன்ல கூறுகின்றான், காபிர்கள் அசைப்படுவதெல்லாம் விருப்பப்படுவதெல்லாம் உலகத்தில் நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கலையே, இஸ்லாமியர்களாக ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தும் முஸ்லிம்களாக ஆகலையே என்று தான் கவலைப்படுவார்கள். இந்த கவலை யாருக்கும் ஏற்படக்கூடாது. அனைத்து மக்களும் முஸ்லிம்களாக மாறணும், அவர்களுக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கணும், அவர்கள் அனைவர்களும் சுவர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் நபியுடைய கவலை. அந்த கவலையை முன்னால வச்சு நபி அவர்கள் பாடுபட்டார்கள். அதே கவலையை தன்னுடைய கவலையாக சஹாபாக்கள் ஆக்கினார்கள். சொந்தத்தில் பெரிய கஷ்டம் இந்த காலத்தில் சொன்னா அந்த பெரிய வசதியில் இருக்கிறதான்னு சொன்ன நிலையாகாது. ஏன் அந்த காலத்தில் உள்ள கஷ்டத்தை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு அந்த மாதிரியான கஷ்டம் இல்ல. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே கூறுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ யௌமின் மர்ரத்தைன் ஹத்தல் மௌத். நபி அவர்கள் வஃபாத் ஆகிற வரைக்கும் ஒரே ஒரு நாள்ல 2 தடவை வயிறு நிறைய சாப்பிட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு கஷ்டம். பவளைக்கு சாப்பிட்டா இரவு
குடிச்சா பகல ரொட்டி, பகலும் இரவும் சேர்த்து 2 தடவை ரொட்டி சுட்டதாக சரித்திரத்துல, ரொட்டி சாப்பிட்டதாக சரித்திரத்தில் இல்ல. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இன்னொரு ரிவாயத் இருக்குது. நபிக்கு பின்னால உலகத்தில் ஏற்பட்ட முக்கியமான ஒரு பழக்கம் என்று சொன்னா 2 நேரம் சாப்பிடுவது என்று கூறக்கூடிய அளவுல நபிக்கும் நபியுடைய நபியுடைய குடும்ப அங்கத்தவர்கள் உறுப்பினர்களுக்கு உணவுடைய வகையில கஷ்டம், ஆடையுடைய வகையில கஷ்டம், வீட்டுடைய வகையில கஷ்டம், வீட்டு சாமான்களுடைய வகையில கஷ்டம், அவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டங்களை அவர்கள் பெரிதா மதிக்கல. அந்த கஷ்டங்களை முன்னால வச்சுக்கொண்டு என்னால் அப்படி செய்ய முடியல, இப்படி செய்ய முடியல அவர்களை யாரும் காரணம் சொல்லல. அவர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய தீனுடைய பொறுமதி உள்ளத்துல ஆழமாக பதிந்திருந்தது. நான் தீன ஹயாத்தாக்கினா என்னுடைய துனியாவுடைய சகல பிரச்சனைகளை அல்லாஹ் தீர்த்து விடுவான், சகல பிரச்சனைக்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாட்டை செய்து விடுவான் என்று நம்பினார்கள். அதற்காக வேண்டி அனைத்து தரப்பினர்களும் பாடுபட்டார்கள். பணக்காரர்கள் மாத்திரமல்ல, ஏழைகள் அவர்களால் முடிந்த அளவு, வசதியுள்ளவர்கள் அவர்களால் முடிந்த அளவு, வாலிபர்கள் அவர்கள் வாலிபத்தை வச்சு, வீரர்கள் அவர்களுடைய வீரத்தை வைத்து, ஆற்றல்கள் திறமை உள்ளவர்கள் அவர்களுடைய ஆற்றல்கள் திறமைகளை வைத்து, ஒவ்வொருவரும் என்ன நோக்கம் என்ன, அல்லாஹ்வுடைய தீன் ஹயாத்தாக்கப்படணும். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு சந்து பொந்துகளுக்கு நபியவர்கள் கொண்டு வந்த இந்த தீன் போய் சேரணும் என்று சொல்லி தீன நோக்கமாக ஆக்கி அதற்காக பாடுபட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. மக்காவுடைய வீடு வீடாக, கடைக்கடையாக, தெருத்தெருவாக, சந்தை கடையாக அலைய வேண்டிய கட்டம் வந்த வேலையில அலைஞ்சாங்க. மதீனாவுக்கு போனதற்கு பின்னால தூரமான இடங்களுக்கு போக வேண்டிய கட்டம் வந்துச்சு. மதீனாவிலிருந்து தூரமான இடங்கள், தபூக் கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர், பத்ர் கிட்டத்தட்ட 105 165 கிலோமீட்டர் தூரமான இடங்களுக்கு போக வேண்டிய தேவை ஏற்பட்டது. அவ்வளவு தூரமான இடங்களுக்கு அவர்கள் ஆசையோடு போனாங்க, விருப்பத்தோடு போனாங்க, சந்தோஷத்தோடு போனாங்க. எந்த தியாகம் வந்தாலும் அந்த தியாகத்தை ஏற்றுக்கொள்வதற்குரிய அந்த விருப்பத்தோடு அவருடைய பதில போய் தியாகங்களை செஞ்சார்கள். அவருடைய வாழ்க்கையில தீன் வந்ததன் காரணமாக, தீனின் மூலமாக அவர்கள் எதை விரும்பினார்களோ அல்லாஹ் நடத்தாட்டினார். அவர்களுக்கு என்ன தேவை ஏற்பட்டதோ அவைகள் அனைத்தையும் அவர்கள் நிதர்சனமாக கண்கூடாக இந்த தீனின் மூலமாக கண்டு கொண்டார்கள். தாவத்தில் உழைப்புடைய நோக்கம் என்ன? ஆண்கள் தீன் வரணும், பெண்கள் தீன் வரணும், பெரியவர்கள் தீன் வரணும், படித்தவர்கள் தீன் வரணும், பணக்காரர்கள் தீன் வரணும். உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் ஹயாத்தாக்கப்படணும். நபியுடைய சுன்னத்துகள் முழுமையாக மனிதர்களுடைய வாழ்க்கையில வந்துடணும். அந்த தீனுடைய வாழ்க்கை வருவதற்குத்தான் தாவத் என்ற பேர்னால, தப்லீக் என்ற பேர்னால, ஜமாத் என்ற பேர்னால நாம் ஏதேதோ பேர்களை வைத்திருக்கிறோம். ஆனால் நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய அஹ்காமாத்துகள், அல்லாஹ்வுடைய உத்தரவுகள், அவருடைய கட்டளைகள் முழு உலகத்தில் ஹயாத்தாக்கப்பட்டு முஸ்லிம்கள் உள்ளபடி அல்லாஹ்வை நம்பினார்கள் என்றால் அவர்களை யாரையும் அல்லாஹ் கைவிட மாட்டான். ஆனா உலகத்தில் ஏற்பட்ட பாரிய நஷ்டம் தீனுடைய உழைப்பையும் விடாங்க. தீனுடைய உழைப்பை விட்டதுனால 3 விதமான மிகப்பெரிய நஷ்டம். நபியுடைய காலத்துல எல்லாரும் தீனுடைய உழைப்புல ஈடுபட்டாங்க. எந்த அளவுக்கு இருந்தா பெண்கள் கூட யுத்தங்கள்ல போர் செஞ்சிருக்கிறாங்க, போர்கள்ல கலந்திருக்கிறாங்க. ஆனா அதே போல 2 மாதிரியும் வந்திருக்குது. அதிகமா பெண்கள் போறது என்ன? அவர்கள் நோயாளிகள். பாரிய நஷ்டம் என்ன? தீனுடைய உழைப்பையும் விட்டாங்க. தீனுடைய உழைப்பை விட்டதுனால 3 விதமான மிகப்பெரிய நஷ்டம். நபியுடைய காலத்துல எல்லாரும் தீனுடைய உழைப்புல ஈடுபட்டாங்க. எந்த அளவுக்கு இருந்தா பெண்கள் கூட யுத்தங்கள்ல போர் செஞ்சிருக்கிறாங்க, போர்கள்ல கலந்திருக்கிறாங்க. ஆனா அதே 2 மாதிரியும் வந்திருக்குது. அதிகமா பெண்கள் போறது என்ன? நோயாளிகளுக்கு மருந்து கட்டுவாங்க, தண்ணிய பொழுது கொடுப்பாங்க, காய்கறி அளிப்பாங்க, தேவைப்பட்ட உணவுகளை சமைச்சு கொடுப்பாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல ஆயுதங்களையும் ஏற்றி போர் செய்திருக்கிறாங்க. அதற்கு ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயர் நசீமா மதீனியா ரலியல்லாஹு அன்ஹா. நபியவர்கள் சொன்னார்கள்,
அதனால அவர்களுக்கு ஏற்பட்ட சகல தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்தான். எதை சொல்லிக் கொள்வாரோம் என்றால் தாவத்துடைய உழைப்பின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில தீன் ஹயாத்தானது. தீன் ஹயாத்தானதின் காரணமாக ஒன்றையெல்லாம் அல்லாஹுடைய பலவிதமான உதவிகளை கண்டு கொண்டார்கள். மறைமுகமான பலவிதமான உதவிகளை அந்த சஹாபாக்கள் கண்டு கொண்டார்கள். இரண்டாவது, இதற்கு மாற்றமான எல்லா குஃபருடைய அந்த சக்திகள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டு அந்த குஃபரை தடை தூக்க முடியாமல் அது அப்படியே கீழே சென்றுவிட்டது. மூணாவது, குஃபருடைய ஊரில் இருந்த மிக பயங்கரமான காப்பிர்கள் கூட இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்திற்குள்ள வந்து விட்டார்கள். அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ் அவர் சஹாபி கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. ஸஃப்வான் இப்னு உமையா மிகப்பெரிய காபிர்களுடைய தலைவர் அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. சுமாமா இப்னு உஸால் பனு ஹனீஃபா கோத்திரத்துடைய தலைவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. குஃபுர்ல மிகவும் தூண்களை கொண்டிருந்தவர்கள் இஸ்லாத்திற்குள்ள வந்தாங்க. அந்த குஃபுருடைய வாடை நாளுக்கு நாள் குறைந்து அவைகள் கீழே சென்று விட்டது. அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவியும் வர ஆரம்பித்து விட்டது. ஆனால் நாளடைவில் இஸ்லாமியர்கள் இந்த புனிதமான தாவத்திலே உழைப்ப விட்டதனால அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அவனுடைய உத்தரவுகள், அவனுடைய சட்டதிட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டு அதற்கு மாற்றமாக நடத்தப்பட்டு நபியுடைய சுன்னத் விடுபட்டதனால மேற்கத்திய நாடுகளுடைய கலை கலாச்சாரங்களை முஸ்லிம்கள் பின்பற்ற ஆரம்பித்ததன் காரணமாக 3 விதமான பாரதூரமான விளைவுகள். அல்லாஹ்வுடைய உதவி வருவது நின்றுச்சு. இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், இப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவித்தான் எங்களுக்கு மிக முக்கியமா தேவை. அந்த தேவையான நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி இல்ல. இரண்டாவது, காபிர்கள் தலை தூக்கிட்டாங்க. குஃப்ரு, ஷிர்க் முழு உலகத்துல இன்றைக்கு கொடிக்கட்டி பறந்து கொண்டிருக்கிறது. மூணாவது, ஆயிரக்கணக்கான காபிர்கள் இஸ்லாத்திற்கு வந்தாங்க. ஆனா இன்றைக்கு ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு வேறு மதத்தில் பக்கம் சென்று கொண்டிருக்கிறாங்க. ஏன்? அவற்றுடைய உழைப்பு தியாகத்தோடு செய்யப்படாததுனால 3 விதமான நஷ்டங்கள். அல்லாஹ்வுடைய உதவி வருவது நின்றுச்சு. இரண்டாவது, குஃப்ரை தலை தூக்கிருச்சு. காபிர்கள் அதாவது அந்நியவர்கள், பாத்திரர்கள் உள்ளவர்கள் பாய்கிறார்கள், துள்ளுகிறார்கள், துளிக்கின்றார்கள். முழு உலகத்துடைய ஆட்சி இழக்கிட்டான், முழு உலகத்துடைய அதிகாரம் இழக்கிட்டான். யாரும் என்ன தட்டி கேட்கக்கூடாது, யாரும் இடத்துல கேட்க முடியாது. இலக்கிட்டான் அனைத்து சக்தி, சூப்பர் பவர் என்று சொல்லி பாதித்து இன்றைக்கு அந்நியவர்கள், பாத்திர உள்ளவர்கள் உயர்ந்து விட்டார்கள். அதாவது இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் வீரன் அவர்களுக்கு தைரியம் இல்லாமல் அவர்கள் கோடிகளாக மாறிவிட்டார்கள். எந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியும். இப்ப நடுவோடு ஈராக்குடைய அந்த சண்டை 3 நாடு கிழமைக்கு முன்னால பிரான்ஸ், ஜெர்மன் ஒரு அந்நிய நாடு அவன் கேட்கிறான், நீ அடிக்காது, நீ அடிக்கிறது தவறு, நீ அடிப்பது தவறு, நீ போய் சொல்ல கூடாது. ஆனா ஒரு இஸ்லாமிய நாட்டுடைய தலைவன் வாய் பிறக்கல்ல. ஏன்? தைரியம் இல்ல, வீரம் இல்ல, அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்ல. அவனுடைய ஆட்சிய, அவனுடைய அதிகாரத்தை, அவனுடைய ஆயுதங்களை, அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை நம்பினதுனால இவனுடைய வாயை கூட திறப்பதற்கு சக்தி இல்ல. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால அல்லாஹ்வுடைய உதவி வருவதும் நின்றுச்சு. இரண்டாவது, பாக்கில் உள்ளவர்கள் அவர்கள் மேலோங்கி கொண்டு செல்கின்றார்கள். அவர்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். தைரியமாக முழு உலகத்தில் உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள். மூணாவது, முஸ்லிம்களே இஸ்லாத்தை விட்டும் தூர சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக துக்ககரமான ஒரு நிகழ்வு உலகம் பூரா நடந்து கொண்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அன்புக்கு சஹாபாக்கள் தீனுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணம் செய்தார்கள். எந்த தியாகம் தேவைப்பட்டாலும் அதை செய்வதற்கு தயார். உயிர் தியாகமா கொடுப்பதற்கு தயார் மட்டுமல்ல, அல்லாஹ்விடத்துல துஆ கேட்பாங்க, ஆசையோடு கேட்பாங்க, விருப்பத்தோடு கேட்பாங்க. அதற்கு அம்ரு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு 70 வயதை தாண்டிய வயோதிக மனிதர். மறுமுறையில அவருடைய காலால நடக்கலாம். அவர் ஊனமுற்றவர். ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில போகும்போது துஆ கேட்கிறாரு, அல்லாஹும்ம லா தருத்தனி இலா அஹ்லி. யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தின் பக்கம் திருப்பி அனுப்பினாரு. என்னுடைய குடும்பத்தின் பக்கம் திருப்பி அனுப்பிவிடாது. உன்னுடைய பாதையில நான் ஷஹீதாகணும். மகன்மார்கள் கூறுகின்றார்கள், 4 மகன்மார்கள் இருந்தாங்க. தந்தை அவர்களே, நீங்க ஊனமுற்றவர், உங்களுக்கு யுத்தம் கடமை இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு அதாவது அனுமதி தந்துட்டால் நீங்க மதுரீங்கள் உள்ளவங்க, நீங்க மன்னிக்கப்பட்டவர்கள் என்று உள்ளவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அந்த லைஸ அலல் ஆமா ஹரஜுன் வலா அலல் மரீதி ஹரஜுன் என்ற ஆயத்துல நீங்களும் சேர்றீங்க, உங்களுக்கு யுத்தம் கடமை இல்லை. ஆனா சொல்லுவாங்க, இன்னி முஷ்தாகுன் இலல் ஜன்னah, இன்னி முஷ்தாகுன் இலல் ஜன்னah. எனக்கு சொர்க்கம் விருப்பமா இருக்குது, எனக்கு சொர்க்கம் ஆசையா இருக்குது, ஆர்வமா இருக்குது. அப்படியே சொல்லிக் கொண்டு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஷஹீதாகிறார்கள். சில சஹாபாக்கள் வந்து கேட்பாங்க, தபூக்குடைய பயங்கரமான சண்டை, கிட்டத்தட்ட 650
யஹ்சபன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். நபியவங்க சொல்லுவாங்க, ஒரு ஏற்றி அனுப்புறதுக்கு எனக்கு வாகனம் கூட இல்ல, ஒன்றுமே இல்ல. அவங்க சந்தோஷமா திரும்பி போனாங்களா, அவர்களுடைய கண்களிலிருந்து மாறி மாறியாக கண்ணீரை வடித்த நிலையில் அவர்கள் வீட்டுக்கு திரும்பி போறாங்க. என்ன அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்ய ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி அழுதவர்களாக கண்ணீர் வடித்தவர்களாக வீட்டுக்கு திரும்பி சென்றார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான் என்றால் எவ்வளவு பெரிய அளவில் அவங்க கவலைப்பட்டிருப்பாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஆக அவர்கள் தியாகத்தை கேட்டாங்க, அல்லாஹ்விடத்துல துஆ செய்தாங்க. நான் இப்படி வெட்டப்படணும், இன்னிந்த விரோதிகளால் சந்திக்கணும், இன்னிந்த முறையில் அவங்களோட போதணும், என்னுடைய வயிற்று அழுத்தணும், என்னுடைய கழுத்தை வெட்டணும், என்னுடைய குடல் வெட்டப்படணும், காதல் பூச்சி அழுத்தப்படணும் என்று துஆ கேட்கக்கூடிய அளவுல உயிரை கொடுக்க ஆசைப்பட்டாங்க. விருப்பத்தோட தியாகங்களை செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தீன் ஹயாத்தாக்கப்படணும் என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, அனைத்து வகையான தியாகங்களை செஞ்சார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளை அல்லாஹ் செய்தான். பதில இவங்க கொஞ்சம் கேட்டால் இருந்தாங்க. முஸ்லிம்கள் 300 பேர், காபிர்கள் 1000 பேர். முஸ்லிம்கள்ட்ட 2 வாள், காபிர்கள்ட்ட 100 வாள். முஸ்லிம்கள்ட்ட கிட்டத்தட்ட 70 ஒட்டகங்கள், காபிர்கள்ட்ட 700 ஒட்டகங்கள். முஸ்லிம்கள்ட்ட 2 குதிரைகள், அவர்கள்ட்ட 100 குதிரைகள். முஸ்லிம்கள்ட்ட 8 வாள், அவர்கள்ட்ட அதிகமானவர்கள்ட்ட வாள். எல்லா வகையிலும் இவர்கள் பின்தங்கி இருந்தார்கள். ஆனா முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யலையா? மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், இது தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னீ முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். முஹம்மதே, உங்களுடைய ரப்பை நீங்க அழைத்தீங்க, இதோ உங்களுடைய அழைப்புக்கு நான் பதில் தந்து விட்டேன். 1000 மலக்குமார்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்ய போகின்றேன். அதற்கு ஜிப்ரீலுடைய தலைமையின் கீழால் 500 மலக்குமார்கள், அதற்கு மிகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையின் கீழால் 500 மலக்குமார்கள், 1000 மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவி தேவைப்பட்ட வேளையில உதவி செய்தான். அல்லாஹ் அவருடைய மறைமுகமான பல உதவிகளை கொடுத்தான். உணவு தேவைப்பட்ட நேரத்தில் உணவை அல்லாஹ் கொடுத்தான். பாதுகாப்பு தேவைப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்தான். ஹஜ்ரத் உபைத் ரலியல்லாஹு அன்ஹா புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் மாவியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்கின்றார்கள், மக்காவுல ஒரு காபிருடைய கரத்தில் உபைத் ரலியல்லாஹு அன்ஹு விலங்குகள் போடப்பட்டு அவர் கைதியாக கிடந்து கொண்டிருக்கிறார். முழு மக்காவில எங்கேயுமே திராட்சை பழம் இருக்காது. ஆனால் மாட்டுடைய தலையை போன்ற பெரிய திராட்சை கொலையை வைத்துக் கொண்டு அதில் உபைத் சாப்பிட்டத என்னுடைய கண்ணால கண்டேன் என்று கூறக்கூடிய அளவுல உணவு தேவைப்பட்ட வேளையில மறைமுகமான விதத்தில் உணவை கொடுத்தான். அவங்களுக்கு பணம் தேவைப்படுது. அதற்கு மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு இப்போது மஜாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி துபாஆ பின்த் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், என்னுடைய கணவன் அவர் சிறுநீர் கழிக்க சென்றார். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு எலி வந்து ஒரு திரஹம கொண்டு வந்து போட்டது. நீங்க பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. போய் 2வது போட்டுச்சு, 3வது போட்டுச்சு, 4வது போட்டுச்சு, இப்படி கிட்டத்தட்ட 18 திரஹம கொண்டு வந்து போட்டது. கடைசியில என்ன, ஒரு பையக்குள் வந்து ஒரு பேகக்குள் வந்து அதற்கு மிக்தாதுக்கு முன்னால போட்டுருச்சு. அந்த பேக பார்த்தா அதிலே ஒரு திரகம், கிட்டத்தட்ட 19 திரகம். நபியிடத்துல வந்து கேட்டாங்க, யார சூழல்லாம் இப்படி நினைச்சு. நபியவங்க கேட்டாங்க, அந்த தகத்தை எதற்கு ஜொஹர், அந்த பொந்துக்குள்ள நீங்க உங்களை கையை நுழைவிட்டீங்களா? இல்ல யார சூழல்லாம், நான் போடவே இல்லை, அந்த ஏழைத்தான் கொண்டு வந்து போட்டது. நபியவங்க சொன்னாங்க, குழு ரிஸ்கன் ரஸககுமுல்லா, அல்லாஹ் உங்களுக்கு அளித்து வைத்த உணவு நீங்க சாப்பிடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூகத்திற்கு உதவி தேவைப்பட்ட வேளையில மலக்குமார்கள் அனுப்பி உதவி செய்தால், உபைதுக்கு உணவு தேவைப்பட்ட வேளையில மூல மக்காவில திராட்சை இல்ல, திராட்சை கொண்டு உதவி செய்தால், அதில் மிக்தாதுக்கு பணம் தேவைப்படுகின்றது. இலையை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணத்திற்கு ஏற்பாட்டை செய்தார். ஏன்? அல்லாஹ்வை நம்பினார்கள். அல்லாஹ்வை நம்பியவர்களை அல்லாஹ் வீணாக்குவதில்லை. ஆனா இன்றைக்கு உலகத்துல முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பாரதூரமான நஷ்டம் என்ன? முஸ்லிம்கள் அல்லாஹ்வை நம்பல்ல, இஸ்லாமிய தலைவர்களும் அல்லாஹ்வை நம்பல்ல, இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் அல்லாஹ்வை நம்பல்ல. அவர்களுக்கு கீழால் உள்ள அதிகமான மக்களிடத்துல அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்ல. வியாபாரி வியாபாரத்தை நம்புறான், விவசாயி விவசாயத்தை நம்புறான், ஆட்சியாளர் அவருடைய ஆட்சியையும் அவருடைய ஆயுதங்களையும் நம்பிக்கொண்டிருக்கிறான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வை நம்பக்கூடிய தன்மை வரல, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை முழுமையாக வரல. யார் யாரையோ எவரையோ எந்தெந்த நாடுகளையோ எந்தெந்த சூப்பர் பவரையோ நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. அதனால அவர்களுடன் அல்லாஹ் இவர்களையும் சாப்பிட்டார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் உதவி செய்ய நாடினாலும் பல 100 வகையில் அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த பாட்டில் உள்ளவர்கள்
குஃப்ருக்கும் இஸ்லாமுக்கும் மத்தியில சண்டை நடக்கல. இப்ப ஈராக்ல நடந்ததுன்னா அது குஃப்ருக்கும் இஸ்லாத்துக்கும் மத்தியில் உள்ள சண்டை இல்ல, ஆயுதத்திற்கும் ஆயுதத்திற்கும் மத்தியில் உள்ள சண்டை. ஆயுதத்திற்கும் ஆயுதத்திற்கும் மத்தியில நடந்தா ஆயுதம் கூட உள்ளவன் தான் வெற்றுவான், ஆயுதம் குறைவா உள்ளவன் தோக்கத்தான் செய்வான். ஆனா எங்க ஈமானுக்கும் குஃப்ருக்கு மத்தியில சண்டை நடக்குமோ அந்த ஈமான் வெல்லும், குஃப்ரு கீழே போகும். ஈமான் உள்ளவர்கள்ட்ட ஈமான் இல்ல, ஈமான் உள்ளவர்கள் அல்லாஹ்வை நம்பல, அல்லாஹ்வுடைய வல்லமையை நம்பல, அவருடைய குதிரத்தை நம்பல. அதனால் அல்லாஹ் பக்கத்துடன் சாதித்தான். அன்னைக்கு அல்லாஹ் பாதுகாத்தான். பாதுகாப்பதற்கு அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்ன? சிலந்தி வலை. உலகத்தில் உள்ள வலைகள்ல ஆக பலகீனமான வலை இல்ல சிலந்தி வலை. அதை விட பலகீனமான ஒரு வலையோ வீடோ இல்ல உலகத்துல. அல்லாஹ் கூறுகின்றான், வீடுகள்ல ரொம்ப பலகீனமான வீடு, பலகீனமான வலை, அது சிலந்தியுடைய வலை. அந்த சிலந்தி வலையை வைத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். நபி அவங்க வெளியில போறாங்க, 40 பேர் உருவிய வாள்களோடு நின்று கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க வெளியில வரும் பொழுது 40 பேர் சேர்ந்து நபி அவர்களை ஒரே அடியா வெட்டி விடணும் கொண்டுடணும் சொல்லி அவர்களிடமிருந்து பாதுகாப்பதற்கு அல்லாஹ் என்ன ஒரு குடி மண்ணத்தான் பாவித்தான். நபி அவங்க சூறாயாத்தில் உள்ள சில ஆயத்துக்களை ஓடி அந்த மண் புளிய தூறாங்க. 40 பேருடைய கண்ணுக்கு அல்லாஹ் திரையை போட்டு விட்டான். அல்லாஹ் பாதுகாக்க நாடினா அவனுக்கு சிலந்தி வலை ஒரு சபபு, அவனுக்கு மண்பிடி ஒரு சபபு, அவனுக்கு யானை படையை அழிப்பதற்கு அபாபீல் என்ற அந்த சிறிய அந்த பட்சிகள் அல்லாஹ்வுக்கு சபபு. இது போன்ற பல 1000 சபபுகள் அல்லாஹ் இருக்குது. ஆனா அல்லாஹ் முஸ்லிம்களை பார்க்கிறான், அவர்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான், அவர்களுடைய செயல்களை பார்க்கிறான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரே, அதனால முழு உலகத்துல தாவத் தப்லீக் என்ற பேருனால ஒரு உழைப்பு நடக்குதுன்னு சொன்னா முஸ்லிம்கள்ட்ட முதலாவது நம்பிக்கையை சீராக்கணும். அல்லாஹ்வ முழுமையா முஸ்லிம்கள் நம்பிடணும். அல்லாஹுடைய நம்பிக்கை அவர்களுடைய உள்ளங்கள் ஆழமா பதிந்திடணும். அந்த நம்பிக்கையோடு அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் சீராகணும், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் சீராகணும், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் சீராகணும், அவர்களுடைய விசேஷ வைபவங்கள் சீராகணும், அவர்களுடைய குழந்தை வளர்ப்புகள் சீராகணும், அவர்களுடைய அனைத்து நடவடிக்கைகள் இஸ்லாமிய முறைப்படி அமைஞ்சா அல்லாஹ் இதற்கு முன்னாடி எப்படி உதவி செய்தானோ அதே மாதிரி எங்களுக்கு உதவி செய்வான். கடைசி காலத்திலும் உதவி செய்வதாக அல்லாஹ் நபியுடைய ஹதீஸ், நபி அவர்கள் ஹதீஸ்ல வாக்களித்திருக்கிறாங்க. விரிவா சொல்ல நேரம் இல்ல. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரே, அதனால முழு உலகத்துல எங்களுக்கு தேவை என்ன? அந்த அல்லாஹுடைய உதவி வரணும். அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய கருணையுடைய பார்வை அடியார்கள் மீது படணும் என்றா அவன் விரும்புற மாதிரி நாம எங்களை மாற்றணும். எங்களை ஆண்கள்கிட்ட மாற்றம், எங்களை பெண்கள்கிட்ட மாற்றம், எங்களை பெரியவர்கள்ட்ட மாற்றம், எங்களை தலைவர்கள்ட்ட மாற்றம், நம்முடைய அதிகாரிகள்கிட்ட மாற்றம், நம்முடைய பணக்காரர்கள்ட்ட மாற்றம், நம்முடைய உத்தியோகத்தர்கள்ட்ட மாற்றம், முஸ்லிம்கள்ட்ட மாற்றம் வந்தா உலகத்துடைய நிலைமைகளை அல்லாஹ் நிச்சயமாக மாற்றி விடுவான். ஏனால் பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதற்காக வேண்டி உலகளாவிய அடிப்படையில பாரி அளவுல பெரிய அடிப்படையில தாவத்துடைய வேலை வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அளவுக்கு வெளிநாடுகள்ல ஒரு பெரிய நாட்டுடைய மக்கள் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறாங்க. பெரிய தியாகத்தோட வேலை செய்யறாங்க. போன வருஷம் நாங்க ஜப்பானுக்கு போயிருந்தோம். ஜப்பானில் அதிகமான காப்புள்ள சபைகள் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு மாசத்துக்கு 2.5-3 லட்சம் சம்பாதிப்பாங்க. அப்ப ஒரு சில்லா போறாண்டா 2.5-3 லட்சம் சம்பாதிக்கணும். இன்னும் ஒரு 3 லட்சம் செலவழிக்கணும். கிட்டத்தட்ட 6 லட்சம் செலவழிக்கிறாங்க ஒரு சில்லாவுக்கு. ஏன் ஜமாத்தா போறாண்டா ஒரு 2 லட்சமாவது தேவைப்படும். அவர்களுடைய போனுக்கு, அவர்களுடைய வாக்கிங் வசதி, அவருடைய ரூம் சார்ஜ், இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 லட்சம், சம்பளத்தில் ஒரு 3 லட்சம் விடுறாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் செலவழிக்கிறாங்க ஒரு சில்லாக முடிக்க. ஆனாலும் அல்ஹம்துலில்லாஹ் போறவங்க போய் கொடுத்தாங்க இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க வரும்போது நெருக்கையோட தானே ஜப்பானுக்கு வந்தோம். இன்னைக்கு நாங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது இது அல்லாஹ் தந்தது. அல்லாஹ் நினைச்சா இருக்கிறவான். அதனால ஒரு 40 நாள் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சா நஷ்டம் போறதில்லை. அல்ஹம்துலில்லாஹ் 40 நாள் போறாங்க. 10 நாளுக்கு நிறைய வேலை செஞ்சாங்க. 3 நாளுடைய ஜமாத்துகள் ஒவ்வொரு பள்ளியிலும் 2 ஜமாத் 3 ஜமாத் வெளியாயிடுச்சு. எல்லாரும் சொல்லி சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் 50க்கும் மேற்பட்ட முசல்லாக்கள், 15க்கும் மேற்பட்ட மஸ்ஜிதுகள், 6 மர்கஸ்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஜப்பானில் உருவாகிருச்சு. எத்தனையோ அதாவது சூடு விளையாடக்கூடிய கிளப்புகளை, வீடியோ கிளப்புகளை, மலிவான கிளப்புகளை வாங்கி பள்ளியா மாற்றிட்டாங்க. நடுவான ஒரு பகுதி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் ஸ்ரீலங்கர் தான் அதை நிர்வாகம் செய்யறாங்க. அல்ஹம்துலில்லாஹ்
ஒரு பகுதிக்கு மாற்றோடு சொல்லி அங்கே மனசில் எல்லாத்திலும் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பள்ளியை வாங்கி ஜிம்மாவுக்கு 3 செகண்ட் பேர் சேர்றாங்க. ஒரு 2 உலமாக்கள் ஏதோ வெளியே நிமித்தமா போயிருக்கிறாங்க. அவங்க தான் அந்த தொழுகைகளை நடத்துறாங்க, பயன்களை செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய கேட்டதுனால நேரடிக்கு போறாங்க. வெளிநாட்டுல ஒரு மாசம் லீவ் எடுக்கிறாங்க. பல லட்சம் நஷ்டத்தை செலவழிக்க என்ன செய்யறாங்க. அவங்களை நெருங்கிடுச்சு. இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போறாங்க, என்னுடைய வீட்டு எடுத்துக்கொண்டு போறாங்க, என்னுடைய சாரி எடுத்துக்கொண்டு போறாங்க. நான் செஞ்ச அமல்கள் தான் என்னோட வரும் நம்பிக்கையாளர் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில வெளி கிளம்பி போறாங்க. எந்த அளவுக்கு சொன்ன ஜப்பான்ல நான் ஒரு வாலிபரை சந்திச்சோம். அவருடைய பெயர் அப்துல் ஹக் என்று சொல்லி அவர் UK இங்கிலாந்து போனாரு மியூசிக் படிக்கிறதுக்கு. அந்த போன வேலையில அவரை ஜாபத் கொடுக்கப்பட்டு மாஷா அல்லாஹ் அவரை சேர்த்து கலிமா சொல்லி முஸ்லிம் ஆகி முடிச்சு எந்த அளவுக்கு பக்குவம் என்று சொன்னா ஒரு பள்ளியில இமாம் சாபா கூட இருக்கிறாரு. அவர் எங்களோட ஒரு 2 நாள் வேலை செஞ்சாரு. நாங்க கேட்டோம், நீங்க எத்தனை முஸ்லிமா இருக்கும் பொழுது உங்களோட பெயர் என்னன்னு கேட்டாரு. அதற்கு ஏன் அந்த அசிங்கமான பெயரை கேட்கிறீங்க, அந்த பெயரை கூட கேட்காதீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுல மாஷா அல்லாஹ் வீட்டில வந்து உறுதியா இருக்கிறாங்க. இன்னும் டோக்கியோல இஸ்லோவை அங்கதான் ஜப்பானுடைய பெரிய மர்க்கஸ் இருக்குது. அந்த மர்க்கத்துடைய இமாம் ஒரு நியூ முஸ்லிம் ஓல் ஜப்பானுடைய சூரா ஜமாத்துடைய முக்கியமான உறுப்பினர் அவர் இப்ராஹிம் அக்கோபோன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு. சுபஹு தொழுகையில பெரிய பெரிய சூரா குஜராத் ஓடுவாரு, சூரா காப் ஓடுவாரு, சூரா கமர் ஓடுவாரு. எங்களை சாதாரணமான உலமாக்கள் கூட ஓடாத பெரிய பெரிய சூறாக்கள் ஓதித்தான் சுபஹு தொழுவிப்பாரு. தொழுவிச்சா அவர் நியூ முஸ்லிம் அல்ல, பரம்பரையா வந்து ஒரு ஆபீஸ் என நினைக்கக்கூடிய அளவுல அவர் இனிமையா ஓடுவாரு. எங்களை பகாயினாமல் முழுக்கிட்டாங்க. ஜப்பனீஸ் பெய்வேஜில அவர் டிரான்ஸ்லேஷன் தர்ஜுமா கூட செஞ்சிருக்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ் அந்த அளவுக்கு அந்த மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். வேளாண் பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, மறுமுறையில நாங்க கொரியாவுல முஸ்லிம் பெடரேஷன் என்று சொல்லி ஒரு சங்கம் இருக்குது. அங்க போய் விசாரிச்சோம். 20,000 முஸ்லிம்கள் சொன்னாங்க. 35,000 முஸ்லிம்கள் சட்டப்படி எங்களை சவுத் கொரியாவில் இருக்கிறாங்க. ஆனா ஒரு 100 கொரியன் முஸ்லிம் கூட பள்ளியோட தொடர்போட இல்ல. ஏன் வெளிநாடுகளை போறாங்க, களிமா சொன்னாங்க, பேரை மாத்தினாங்க. அவ்வளவு தான், வேற ஒன்றும் இல்ல. குவான்சின் ஒரு சிட்டிக்கு நாங்க போறோம். அந்த சிட்டியை சுற்றி கிட்டத்தட்ட 2,000-3,000 முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ஜும்மா தொழில் 25 பேர் தான் வந்தாங்க. அந்த பள்ளியுடைய இமாவை நாங்க நேரடியா சந்திச்சோம். அவருடைய மருமகன் ஒரு கிறிஸ்டியன். ஏன் அவருடைய மகள் ஒரு கிறிஸ்தவனை திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. குறை சொல்றது அர்த்தம் இல்ல, தாவத்துடைய உழைப்பு நடக்கல. 35,000 முஸ்லிம்கள்ல ஒரு 100 பேர் கூட பள்ளியுடைய தொடர்போட இல்ல. வேளாண் பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, அதனால நாங்க என்னமோ அல்ஹம்துலில்லாஹ் மகன் கூறி கொண்டிருக்கிறான், ஹாஃபிஸாகிட்டான், ஆலிமாகிட்டான், எங்களை வேலை முடிஞ்சிருச்சு நாங்க நினைக்கிறாங்க. மகனுக்கு தோதுவா, ஹாஃபிஸுக்கு தோதுவா, ஆலிமுக்கு தோதுவா, நான் என்ன மாற்றணும், என்னுடைய மனைவியை மாற்றணும், என்னுடைய மகனை மாற்றணும், என்னுடைய முழு தொழிலை மாற்றணும், என்னுடைய தொழில ஹராம் இருந்தா அந்த ஹராம விட்டுடணும். நான் ஹராம சம்பாதிச்சு என்னுடைய மகனை கொடுத்தா அவன் நல்ல பிள்ளையா வரமாட்டான், அவன் முத்தகையா வரமாட்டான், அவன் தத்துவ உள்ளவனா வரமாட்டான். என்னுடைய சம்பாத்தியம் ஹலால், என்னுடைய தொழில் ஹலால், என்னுடைய விவசாயம் ஹலால், என்னுடைய வியாபாரம் ஹலால், என்னுடைய வீட்டுக்குள்ள எந்த ஹராமும் நடக்கக்கூடாது. என்னுடைய மகன் 9 மாசம் மதற்கால இருந்து 3 மாசத்தை வீட்டுல வந்தா அந்த 3 மாசத்துல வச்சு நான் அவரை பாதுகாக்கிறதுக்கு நம்முடைய வீட்டுடைய சூழலை இஸ்லாமிய முறைப்படி ஆக்கணும். அங்க ஹரமான காட்சிகள் இருக்கக்கூடாது, ஹரமான பார்வைகள், ஹரமான காட்சிகளை கேட்கக்கூடாது. சகல விதமான ஹராம்களில் இருந்து எங்களை வீட்டையும் பாதுகாத்து, மனைவியையும் பாதுகாத்து, பிள்ளைகளையும் பாதுகாத்து, நான் ஒரு ஆணிமுடைய தந்தை, நான் ஒரு ஆசிரியருடைய சகோதரன், நான் ஒரு ஆணிமுடைய அப்பா. அவனுக்கு ஊர்ல எவ்வளவு பெரிய மதிப்பு, அதே மாதிரி எனக்கும் கிடைக்கணும். நானும் இஸ்லாமிய முறைப்படி வாழணும், வீடுடைய அடிப்படையில வாழணும். சமூகத்துல அவன் ஊருக்கு எல்லாம் பயான் செஞ்சு கொண்டிருக்கிறான். எங்களை வீட்டுல தீன் இல்லாட்டி ஒரு மக்கள் எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் பேசுவாங்க. அதனால நானும் எங்களை மாற்றணும். எங்கள்கிட்ட சுண்ணத்தான வாழ்க்கை வழிமுறை வரணும். எங்களை முகங்கள்ல முக்கியமான தாடியுடைய சுண்ணத்து வரணும், எங்களை நடைமுறைகள்ல சுண்ணத்து வரணும், எங்களை பெண்கள்கிட்ட பரிதாவுடைய வாழ்க்கை வரணும். எங்களை வீடுகள் இருக்கக்கூடிய அந்த அசிங்கமான மோசமான அந்த காட்சி பெட்டிகளை அகற்றணும். நாங்கள் சுண்ணத்தான முறைப்படி தீனுடைய அடிப்படையில வாழ்வதற்கு தான் போறது. நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் கிளம்பி போங்க. மஜ்லிஸால ஓடக்கூடிய மாணவர்கள் 3 வருஷம் கேட்பது, 7 வருஷம் கிதாபு, இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் தௌரா, ஹதீஸ், தஃப்சீர் எல்லாம் செஞ்சு 10-12 வருஷம் ஓடின உலமாக்களே இந்த ஒவ்வொரு வருஷம் அல்லாஹ்வுடைய பாதையில போறாங்க. நாங்க காலமெல்லாம் குளிச்சிருக்கிறது துனியாவுல, கடையில, வெற்றியில, தொழில, விவசாயத்துல. நாங்க ஒரு 4 மாசம் 40 நாள் குடித்ததுனால எங்கள்கிட்ட முழுமையான தீன் வராட்டியும்